ஜப்பானில் எப்போதுமே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி இருந்தது, ஒரு படிப்பு யூனிவர்சிட்டி இருந்துச்சுன்னா அது பக்கத்துலேயே ஒரு கம்பெனி இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா என்டிடி வந்து ஜப்பானில் மிகவும் பிரபலமான கம்பெனி. ஜஸ்ட்டு கேம்பஸுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. நம்ம பஸ்ஸு நிற்கிது, அந்த பஸ்லலாம் ஏறி போவேணாம். இந்த பக்கத்தில் அப்படியே தூரத்தில் ஒரு கிராமம் தெரியுது, அது மட்டும் போய் என்னன்னு போய் பாட்டு வரும். கிராமத்துக்கு போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு காடு மாதிரி இருக்குது. நான் ஒரு மேப்பில் பார்த்தேன், இந்த காட்டுக்குள்ளே ஒரு அருவி இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த அருவியை ஒரு நாள் போய் பார்க்கணும். ஆனால் என்ன பிரச்சனைனா, இந்த ஊரில் கரடி தொந்தரவு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்போவே எங்களுக்கு மெயில் வருது. இன்றைக்கி கரடி இங்கே பார்த்தாங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க, இன்றைக்கி கரடி இங்கே வந்துச்சு, ஜாக்கிரதையாக இருங்க, தனியாக போகாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துறாங்க. வாய்ப்பு இருந்தால் அந்த ஃபால்ஸ் என்ன இருக்குன்னு போய் பார்க்கணும். அங்கே கரடி இருந்துச்சுன்னா கரடியும் பார்ப்போம். அப்படியே கிராமத்துக்கு நடந்து போகும்போது ஒரு அழகான வியூ, ஒரு மலை, நம்ம புல்வெளிங்க, நம்ம நெல் பயிரிடுறாங்க. இங்கே அதிகபட்ச விவசாயம் வந்து அரிசி தான். அரிசி அழகாக இருக்குது. எங்கள் ஊர் மதுரையில் பார்த்த மாதிரி இருக்குது, சும்மா பசுமையாக இருக்குது. நல்லா தெரியுது பாருங்கள் கிராமம் என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். நம்மளை வெறிக்க பார்க்காம இருந்தால் சரி தான். ஏன்னா அவங்க வெளிநாட்டுக்காரங்களை பார்த்தாலே ஜப்பான்காரங்க ஒரு மாதிரியாக தான் பார்ப்பாங்க. சரி, என்ன பண்ணுறது, நம்ம வெளிநாட்டுக்காரங்களை அப்படி தானே பார்க்குறோம். என்னதான் இருக்குன்னு பார்ப்போம் கிராமத்தில். இதாங்க இன்ஸ்டிடியூட்டு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா விவசாயம், மெயின் விவசாயத்துக்கு உள்ள ஒரு ஊடு பயிர் மாதிரி சின்ன செடிகள் போடுறாங்க. இந்த செடிகள் இப்படி போட்டாங்கனாலே அதை கவர் பண்ணிடுறாங்க. நம்மளுக்கு விவசாயம் பற்றி அந்தளவுக்கு தெரியாது, ஏன் கவர் பண்ணுறாங்கன்னு தெரியல. நம்ம ஊரில் இந்த மாதிரி ஊடு பயிர் போடுவாங்க, ஆனால் இந்த மாதிரி கவர் பண்ண மாட்டாங்க. பட் இங்கே அந்த கவர் பண்ணி வச்சுடுறாங்க. இதில் காய்கறிகள் அந்த மாதிரி சில விஷயங்கள் பயிரிடுறாங்க. கிராமத்தோட என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. இந்த கிராமத்தோட என்ட்ரன்ஸில் கிராமத்தோட பேர் எழுதியிருக்காங்க. இந்த கிராமத்தோட பேர் பார்த்திங்கன்னா குச்சி. இந்த சிட்டி பார்த்திங்கன்னா நொமி சிட்டி. ஸோ நம்ம ஊர்லேயும் கிராமத்துக்கு முன்னாடி ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, இங்கே ஒரு கல் வச்சுருக்காங்க. இதான் அந்த கிராமம். இந்த கிராமத்தில் நுழையிறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன இடம் பார்த்தேங்க. அது பார்த்தா கல்லறை போல் தெரியுது. ஸோ இந்த கிராமத்துக்குன்னு ஒதுக்கப்பட்ட கல்லறைன்னு நினைக்கிறேன். இது பெரிய காக்கா பறக்குது.